அல்லாஹ் எங்களை கடமையாக்கின இந்த ஹஜ்ஜ நாங்க மௌத்துக்கு முன்னால அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடியவைகளை அவனே கொடுத்தான். கொடுத்ததும் அவனுக்குரியது, எடுத்ததும் அவனுக்குரியது, நாங்க வசித்துக் கொண்டிருக்கிறது அனைத்துமே அவனுக்குரியது. அவனிடமிருந்து எடுத்தோம், அவனுக்கே கொடுத்தோம் என்ற முறையில் யார் வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடமாற்றமும் இருக்காது. அவங்க எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை முன்வைத்து வாழ்வார்கள். கொடுத்ததும் அவனுக்குரியது, எடுத்ததும் அவனுக்குரியது, கை சேதப்பட மாட்டார்கள். அதே போன்று கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் இருக்கக்கூடிய நாட்கள் மிகவும் பெருமதியான நாட்கள். அல்லாஹ் தஆலா வான்மறையில் வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபி வல் வத்ர் என்று அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு கூறக்கூடிய மிக முக்கியமான நாட்களை அல்லாஹ் தஆலா நமக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை அளித்திருக்கின்றான். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் என்ற இந்த 10 இரவுகளின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு கூறுகிறான். உலமாக்கள் இந்த 10 இரவுகள் என்ற விடயத்தில் 3 கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். ஒரு கருத்து 10 என்றும் கூறப்படுகிறது. 10 நாட்கள் என்று சொன்னால் ரமலானுடைய கடைசி 10 அந்த நாட்கள் என்றும் கூறுகிறார்கள். இன்னும் சிலர் முஹர்ரம் மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள். மூன்றாவது கருத்து ஸில்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களும். கண்ணியமான சகோதரிகளே, இந்த ஆரம்ப 10 நாளுக்குரிய சிறப்பு எந்த அளவென்றால் உலமாக்கள் கூறுகிறார்கள், ரமலானுடைய கடைசி 10 நாட்களை விட சிறந்த நாட்கள். அதே போன்று இந்த நாளில் அல்லாஹ் தஆலா 10 நாட்களை சத்தியமிட்டு விட்டு வஷ்ஷஃபி வல் வத்ர் இரட்டைப்படையின் மீதும் சத்தியமாக, ஒற்றைப்படையின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இதற்கு உலமாக்கள் கூறுகிறார்கள், இரட்டைப்படை என்பது பிறை 10 இரட்டைப்படை நாட்களில் ஒன்று. அது யௌமுல் ஈத், பெருநாளுடைய நாள். பெருநாளுடைய நாள் மீது சத்தியமாக. வல் வத்ர் என்பது ஒற்றைப்படையானது, யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாளின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா கூறிக்கொண்டிருக்கிறார். இந்த ஹஜ் என்பது எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் செய்யலாம். நாங்க நினைக்கிற நேரத்துல ஒருத்தருக்கு வசதி உண்டாகுது, டக்கண்டு சல்லி எடுக்கிறாரு, டிக்கெட்டை போட்டாரு, ஹஜ்ஜி போயிட்டு வாரண்டு எல்லா மாதத்திலையும் ஹஜ்ஜிக்கு போகலாம். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ் என்று சொல்றது அறியப்பட்ட சில மாதங்கள். ஷவ்வாலுடைய மாதம், துல்காதாவுடைய மாதம், துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்கள். இந்த நாட்கள் தான் ஹஜ்ஜுடைய மாதங்கள். இந்த மாதத்தை தவிர ஒருத்தர் முஹர்ரம் மாதத்துல ஹஜ்ஜுக்கு போறாரு, அவருக்கு அங்க ஹஜ் செய்யல, உம்ரா தான் அவர் செய்யணும். ஹஜ்ஜுக்கு என்று அல்லாஹ் தஆலா நாட்களை, அல்லாஹ் தஆலா மாதங்கள், அறியப்பட்ட ஒரு சில மாதங்கள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். அதே போன்று கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அரஃபாவுடைய நாள், இந்த 10 நாளும் 9 நாளும் மிக முக்கியமான நாட்கள். இதில் இருக்கக்கூடிய அரஃபாவுடைய நாள் அது மிக ஒரு முக்கியமான நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் அரஃபாவுடைய நாளில் நோன்பை நோக்கிறாரோ அல்லாஹ் தஆலா அவருடைய 2 வருட பாவங்களை மன்னிக்கின்றார். அதாவது முந்திய ஒரு வருடம், பிந்திய ஒரு வருடம், 2 வருடத்துடைய பாவங்களுக்குரிய மன்னிப்பு அல்லாஹ் தஆலா ஒரு நாள் நோன்பு நோட்பதில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் செய்யக்கூடிய சாலிஹான அமல்களில் இந்த நாட்கள் ஐயாமுல் அஷ்ர், துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்று கூறக்கூடிய நேரத்தில்
சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிவதை விட சிறந்ததா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஓ, அறப்போர் புரிவதை காண இந்த 10 நாட்களில் அமல் செய்வது சிறந்தது என்றார்கள். என்றாலும் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தத்துக்காக வேண்டி, ஜிஹாதுக்காக வேண்டி செல்கிறார். அவர் அங்கே சென்று வஃபாத் ஆகிறார், ஷஹீதாகி விடுகிறார். அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய கூலி இதைவிட கூட என்று சொன்னார்கள். அதே போன்று அரஃபாவுடைய நாளுடைய சிறப்பை பற்றி அதிகமான விடயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு சில விடயங்களை முன்வைக்கின்றேன். அரஃபாவுடைய நாளில் தான் அல்லாஹ் தஆலா தீனை பூர்த்தியாக்கினான். அன்னஹு யௌமு இக்மாலுத்தீன் வ இத்மாமுன் நிஅமா. தீன் பூர்த்தியாக்கப்பட்ட நாள் அரஃபாவுடைய நாள். اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைக்கின்றான். இன்றைய நாள் நான் இந்த தீனை பூர்த்தியாக்கி விட்டேன், என்னுடைய நிஅமத்தாகிய இந்த தீனை நான் பூர்த்தியாக்கி விட்டேன், இந்த தீனுல் இஸ்லாத்தை தீனாக மார்க்கமாக நான் உங்களுக்கு பொருந்திக் கொண்டு விட்டேன் என்ற ஆயத்தும் இறங்குது அரஃபாவுடைய நாளில் தான். அதே போன்று அரஃபாவுடைய நாளை அல்லாஹ் தஆலா நாட்களின் மீது சத்தியம் செய்திருக்கிறான், காலங்களின் மீது சத்தியம் செய்திருக்கிறான், நேரங்களின் மீது சத்தியம் செய்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹ் குர்ஆனில் சத்தியம் செய்யப்பட்ட எல்லா விடயமும் கண்ணியமானது, போனா எடுக்க முடியாதது. வல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, வல் லுஹா, லுஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியமாக, வன் நஹார், பகலின் மீது சத்தியமாக, வல் அஸ்ர், அஸ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, அதே போல வல் லைலி, இரவுடைய நேரத்தின் மீதும் சத்தியமாக. அல்லாஹ் தஆலா ஒரு நாள் பல நேரங்களை வச்சு அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் இந்த காலம் நேரம் திருப்பி எடுக்க இயலாது, நேரம் திருப்பி வராது. எங்கட கையால் ஏற்பட்ட நஷ்டம் கோடி ரூபாய் நஷ்டம் போனாலும் அத கோடி, 2 கோடி, 3 கோடி சம்பரிக்கலும். இன்றைய அசருடைய தொழுகைய ஒரு மனிதன் 100 வருஷம் வாழ்ந்தாலும் இன்றைய நாளுடைய அசர் தொழுகை அவரை திருப்பி எடுக்கலாம், அது முடிஞ்சு. அப்ப இந்த காலம் நேரம் பொறுமதியானது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நேரங்களை சத்தியம் செய்திருக்கிறான். அதே மாதிரி அரஃபாவுடைய நாளும் பொறுமதியானது, அதில் அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். வஷாஹிதி வ மஷ்ஹூத். அல்லாஹ் தஆலா இந்த ஷாஹித் என்றால் ஜும்ஆவுடைய நாளின் மீதும் சத்தியமாக, வ மஷ்ஹூத் என்றால் அரஃபாவுடைய நாளின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா இந்த அரஃபாவுடைய நாளின் மீதும் சத்தியமிட்டு கூறியிருக்கிறான். அதே போன்று நானும் நீங்களும் ஆலமுல் அர்வாஹில் இருந்தோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா எங்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை எடுத்தான். அலஸ்து பிரப்பிக்கும், உங்களுடைய ரப்பு நான் அல்லவா என்று அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய நேரத்தில் நானும் நீங்களும் அனைவரும் ரூஹுகளாக இருந்த அனைவரும் கூறினோம், காலு பலா ஷஹித்னா அன் தகூலு யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா அன் ஹாதா காஃபிலீன். நாங்க என்ன சொன்னோம்? காலு பலா ஷஹித்னா யா அல்லாஹ், நீதான் எங்களை படைச்சாய், நாங்க சாட்சி கூறுகிறோம் என்று நாங்கள் கூறினோம். அந்த நாளும் அரஃபாவுடைய நாள். அதே போன்று அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் தஆலா மனிதர்களை மன்னிக்கின்றான். ஏனைய நாட்களில் மன்னிக்காத அளவுக்கு அல்லாஹ் தஆலா மனிதர்களை மன்னிக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா அரஃபாவுடைய நாளில் மனிதர்களை நரகத்திலிருந்து வெளியாக்குவதை போன்று, விடுதலை செய்வதை போன்று வேற எந்த நாட்களிலும் அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து யாரையும் வெளியாக்க மாட்டான், விடுதலை செய்ய மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
சிறப்புகள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நெஞ்சில் கையை வைத்து கேட்க வேண்டும் கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அரஃபாவுடைய நாட்கள் நம்முடைய வாழ்நாளில் பல நாட்களை கடந்து விட்டோம். எனக்கு ஒரு 60 வருடமாக இருந்தால் என்னுடைய வாழ்நாளில் பருவத்தை அடைவதற்கு 15 வருடத்தை விட்டு விட்டாலும் 45 வருடம் நான் அரஃபாவுடைய நாளை அடைந்திருக்கிறேன். எத்தனை வருடம் அல்லாஹ் இந்த அரஃபாவுடைய நோன்பை நோட்பதற்கு எனக்கு பாக்கியம் அளித்திருக்கின்றான். இந்த 10 நாட்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி அமலில் கழிப்பதற்கு எனக்கு எத்தனை நாட்கள் அல்லாஹ் தஆலா பாக்கியம் அளித்திருக்கின்றான், பாக்கியம் கொடுத்திருக்கின்றான் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் யாருடைய உள்ளத்திலாவது அல்ஹம்துலில்லாஹ் அதிகமான நாட்கள் அதிகமான வருடங்கள் நோற்றிருக்கிறேன் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி இல்லாவிட்டால் இன்ஷா அல்லாஹ் வாழ்ந்தது முடித்து விட்டோம். வாழக்கூடிய நாட்களில் அல்லாஹ்வுக்காக வேண்டி முடியுமான நேரம் முடியுமான காலங்களில் முடியுமான அமல்களை செய்வோம் என்ற மன உறுதியை வைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அவனுடைய பாக்கியத்தை அளிப்பான்.